முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் எலியா அங்கிருந்து சென்று சாபாற்றின் மகன் எலிசாவைக் கண்டார். அப்பொழுது அவர் ஏர் பூட்டி உழுது கொண்டிருந்தார். அவருக்கு முன்னே 11 ஏர்கள் இருந்தன. 12ஆம் ஏரை தாமே ஓட்டிக் கொண்டிருந்தார். எலியா அவரிடம் சென்று தம் மேலாடையை அவர் மீது தூக்கி போட்டார். எலிசா அவரை கடந்து செல்கையில் ஏர் மாடுகளை விட்டுவிட்டு எலியாவிடம் ஓடி வந்து, நான் என் தாய் தந்தையிடம் விடை பெற்று வர அனுமதி தாரும், அதன் பின் உம்மை பின் செல்வேன் என்றார். அதற்கு அவர், சென்று வா, உனக்கு நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் என்றார். எலிசா எலியாவை விட்டு திரும்பி வந்து ஏர் மாடுகளை பிடித்து அடித்து தாம் உழுத கலப்பைக்கு நெருப்பு மூட்டி அம்மாட்டு இறைச்சியை சமைத்து மக்களுக்கு பரிமாற அவர்களும் அதை உண்டனர். பின்பு அவர் புறப்பட்டு போய் எலியாவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்யலானார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 33 தொடக்கம் 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, பொய்யாணை இடாதீர், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு சொல்வீர் என்று முக்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆணையிடவே வேண்டாம், விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆமெனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்திலிருந்து வருகிறது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு புதிய நாளை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இன்றைய நாள் நற்செய்தி மத்தேயு நற்செய்தியிலே இருந்து நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். அந்த நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது, பொய் ஆணை இடாதீர், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிட வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாளாந்த வாழ்விலே நாங்கள் பார்க்கின்றோம், நாங்கள் கூறுவதை நாங்கள் சொல்லுவதை நம்பாத ஒரு சூழ்நிலை வருகின்ற போது அதை அவர்கள் நம்ப வைப்பதற்காக நாங்கள் ஆண்டவருடைய பெயராலே ஆணையிடுவதை நாங்கள் சாதாரணமாக பார்த்திருக்கின்றோம். சிறு பிள்ளைகள் மத்தியிலே, பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே இது சாதாரணமாக நிகழ்கின்றது. ஆனால் இறைமகன் கிறிஸ்து இன்றைய நாளிலே எங்களுக்கு சொல்லுகின்றார், நீங்கள் ஆணையிடாதீர்கள். எதற்காக ஆண்டவர் இப்படி சொல்லுகின்றார்? இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஆண்டவருடைய சாயலாகவும் பாவனையாகவும் படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ்ந்தால் எங்களுடைய வாழ்வும் வார்த்தையும் சிந்தனையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே என்னுடைய வாழ்வு நம்பிக்கையற்ற வாழ்க்கையாக இருந்தால் என்னுடைய வார்த்தைகளை யாரும் நம்ப மாட்டார்கள். ஆகவே ஆணையிடுபவர்கள் எல்லாம், கடவுளுடைய பெயராலே ஆணையிட்டு தங்களை நியாயப்படுத்துபவர்கள் அல்லது மற்றவர்கள் நம்ப வேண்டும் சொல்பவர்கள் எல்லாம் படைத்த ஆண்டவனை நம்புவது கிடையாது. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையற்றதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே ஆணையிடாதீர்கள் என்று சொல்வதன் ஊடாக நாங்கள் இன்றைக்கு தரப்படுகின்ற செய்தி, நாங்கள் மற்றவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வார்த்தையை பேசுகின்ற போது அது அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும், யதார்த்த ரீதியாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். அதனூடாக அவர்கள் வாழ்க்கையிலே பேசப்படுகின்ற மனிதனிலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்படுகின்றது, கடைசியான பகுதியிலே, ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். நீங்கள் இந்த 2 வார்த்தையும் தவிர வேறு ஏதாவது பேசுகின்ற போது நீங்கள்
பொய்யாக பேசுகின்றீர்கள், நம்பிக்கையற்றவர்களாக நடந்து கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்லப்படுகின்றதாகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரிலே நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை எங்களுடைய வார்த்தையிலும் வாழ்விலும் சிந்தனையிலும் மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுகின்ற மக்களாக மாறுகின்ற வரத்தை ஆண்டவர் கொடுக்கவும், ஆணையிடுவதை தவிர்த்து வார்த்தையினால் மற்றவர்களை நம்ப வைக்கின்ற மக்களாக மாற எங்கள் ஒவ்வொருவரையும் தூய ஆவியானவர் இன்றைய நாளிலே தூண்டியருள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். ஆமேன்.